ஸோ ஃபைனலாக ஷாமி இப்போ Mi 8 ஃபோனை சேனலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். அந்த சேனல் பல நாளாக வீடியோ அப்லோட் பண்ணாமல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களா, அந்த சேனல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சாரி, தைவான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராவலுக்கு நடுவில் இங்கிலீஷ் வீடியோஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. அப்போ இங்கிலீஷ் மட்டும் தான் பண்ணுவியா, தமிழ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிரிப்ட் இங்கிலீஷில் தான் முதல்ல எழுத முடியும். ஏன்னா தமிழில் வந்து நேச்சுரலாக பேச முடியும். இங்கிலீஷில் அது கஷ்டம். ஏன்னா தாய்மொழி வந்து தமிழ் தான். ஸோ தமிழில் பண்ணுறது இன்னும் ஈஸி. அப்படிங்கிற முதல்ல ஸ்கிரிப்டை வந்து இங்கிலீஷில் எழுதிட்டு அதுலேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தான் ஈஸியாக பண்ண முடியுது. எடுத்தவொடனே தமிழில் பண்ணால் அதுலேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஆகிற கதையே இல்லை. ஸோ இங்கிலீஷ் மட்டும் வாய்ஸ் ஓவர் பண்ணையிலேயே லிட்ரலாக நான் வந்து ஒரு மீட்டிங்கில் யாருக்கும் தெரியாமல் பின்னாடி உட்காந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோ அது. ஸோ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. அடுத்த சில நாள் நான் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் திருப்பி சென்னை வந்துட்டோன்னா ரெகுலராக இருந்தால் இல்லை நான் ட்ராவல் பண்ணால் கூட போக போக இவ்வளோ டிலே இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன். உங்கள் பொறுமைக்கு ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த வீடியோவுக்கு போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த தடவை 3 Mi 8 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஷாமி. அதில் டாப்னு பார்த்தா Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன். இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கோடு வருது. உள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறத இங்கே பார்க்க முடியும். உண்மையான இன்டர்னல்ஸ் கிடையாது, பட் ஒரு ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்குங்கிறதுக்கு. அடுத்தது ரெகுலர் Mi 8. இது கிளாஸ் பேக்கோடு வருது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கிடையாது, ரெகுலரான கிளாஸ் பேக். அதுக்கு அடுத்தது Mi 8 SE. இதில் கிளாஸுக்கு பதில் மெட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சில இடத்துல படித்தேன். சில இடத்துல கிளாஸ்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஃபோனை பார்த்ததில்ல, இருக்கிற பிக்சர்ஸ் தான் பார்த்துருக்கிறேன். இதோட கிளாரிஃபிகேஷன் எனக்கு வரையில் சொல்கிறேன். இப்போதைக்கு மெட்டல்னு எடுத்துக்கோங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஸோ இந்த Mi 8 SE Snapdragon 710 வருது. இது குவால்காமோட புது சிப். இதில் அவங்களோட 8 கஸ்டம் க்ரையோ கோர்ஸையும் 2.2 GHz வரைக்கும் கிளாக் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்னு வரையில் Adreno 616. ஸோ இது வந்து Snapdragon 660 பார்த்துருக்கோம்ல, அதோட அடுத்த சிப் இப்போ குவால்காம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. ஸோ இப்போ அடுத்து நம்ம Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷனோட இன்டர்னல்ஸ்னு பார்க்கல. Snapdragon 845 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இப்போ உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப். மெமரின்னு வரையில் ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. Mi 8ல் 6GB RAM, 64, 128, 256 GB வரைக்கும் ஸ்டோரேஜ். எக்ஸ்ப்ளோரரில் 8GB RAM, இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB. ஸோ எக்ஸ்ப்ளோரரில் இந்த மாதிரி டாப் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்கையில் மற்ற விஷயங்களும் நல்லாவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை மாற்றணும்ல, எங்கே கொடுத்துருக்காங்க? டிஸ்பிளேக்கு அடியில். ஸோ இது கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபோன்ஸ் இந்த அண்டர் த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. இதுதான் முதல் ஃபோன் ப்ரெஷர் சென்சிட்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோடையும் வரதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ் AMOLED டிஸ்பிளேயோட தான் ஒர்க் ஆகும். அதனால ஷாமி இந்த என்டையர் சீரீஸ்க்கு AMOLED பேனலே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் ரெண்டும் 6.21 inches Full HD Plus AMOLED பேனலோட வருது. Mi 8 SE 5.88 inch Full HD Plus AMOLED பேனலோட வருது. இங்கே எல்லாத்துக்குமே ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட், 18.7/9. ஸோ மற்ற ஃபோன்ஸில் இது நம்ம பார்த்ததில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்க்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, 600 nit வரைக்கும் பிரைட்னஸ் போகும். ரெண்டாவது DCI P3 கலர் கேலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது இந்த டிஸ்பிளே எல்லாத்துக்கும் HDR சப்போர்ட் இருக்குது. நாலாவது இது AMOLEDங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஷாமி. இப்போ இந்த டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குற நாட்ச். ஸோ இந்த Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷனில் இந்த நாட்ச்சில் இன்ஃப்ராரெட் பீம் ப்ரொஜெக்டர், அப்புறம் ஒரு 20 MP ஃப்ரண்ட் கேமரா, ரெகுலர் சென்சர்ஸ், இயர்பீஸ் இதெல்லாம் இருக்குது. ஆப்பிளுக்கு அடுத்து ஷாமி தான் முதல்ல இங்கே ஒரு ஹார்ட்வேர் பேஸ்ட் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்குற மற்ற எல்லா ஃபேஸ் அன்லாக்கோட ரொம்பவே செக்யூராக இருக்கும். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். இங்கே ஆப்பிள் மட்டும்தான் இது வரைக்கும் அதை பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு வரையில் MIUI 10 இருக்குது. அதில் வந்து பேசிக்காக நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது MIUI 10 பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து சாஃப்ட்வேர் பற்றி அதிகமாக பேச போகிறதில்ல. ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஷாமி இங்கே AI ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி கேமராஸில். ஸோ இதனால் Mi 8 மட்டும் இல்லை, பழைய ஃபோன்ஸ்க்கும் அட்வான்டேஜ் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் Mi Note 2 இல்லை இந்தியாவில் வித்த Mi 5 இந்த ஃபோன்ஸ்க்குலாம் வந்து ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுத்தையும் வச்சு போர்ட்ரேட் மோட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க சிங்கிள் கேமராவில். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பழைய ஃபோன்ஸ்க்கு, ஏற்கனவே விற்று முடித்த ஃபோன்ஸ்க்கு புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஜென்ரலாக சில பிராண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங்,
இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு புது ஃபீச்சர்ஸ் என்ன வந்துச்சுனாலும் புது ஃபோன்ஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, பழைய ஃபோன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல Xiaomi ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எனிவே திருப்பி Mi 8னு பார்க்கல, Mi 8 எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் ரெண்டுத்துலேயும் பின்னாடி ஒரே மாதிரி 12 மெகா பிக்சல் கேமராஸ் இருக்குது. இது ஒரு ரெகுலர் டெலிஃபோட்டோ காம்பினேஷன், அதாவது நார்மல் பிக்சர்ஸும் ஜூம் பண்ண பிக்சர்ஸும் எடுக்க முடியும். பிரைமரி கேமராவில் 4 ஆக்சிஸ் OIS f1.8 அப்பர்ச்சர் இருக்குது. Mi 8 SEலையும் ஒரு 12 மெகா பிக்சல் ரியர் கேமரா தான், ஆனால் இது f1.9 அப்பர்ச்சரோட வருது. செகண்டரி கேமரா 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே செல்ஃபீஸ்னு வரையில் மூணுத்துலேயும் ஒரே செல்ஃபி கேமரா தான், 20 மெகா பிக்சல் கேமரா. இதோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தா 4 பிக்சல்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணி 1.8 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸில் வச்சு ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். அப்படின்னா என்ன, அதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்? இது நம்ம ஏற்கனவே வந்து P20 ப்ரோவில் பார்த்துருக்கோம் ரியர் கேமராவில். ஸோ இது என்னென்னா 4 பிக்சல்ஸ் ஒன்றா மிக்ஸ் ஆகல, லைட் அதிகமாக அப்சார்ப் பண்ணுது. அப்போ வந்து இமேஜ் குவாலிட்டி லோ லைட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அந்த AI சாஃப்ட்வேர் ஒரு காரணம். இந்த AI சாஃப்ட்வேரை வச்சு மற்ற சில பொக்கே மாத்திர எஃபெக்ட்ஸ், போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. Xiaomi அவங்க கேமராவால் 206 டிஃப்ரெண்ட் சீன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பெஸ்ட் பிக்சர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபோன் கையில் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸிங். Mi 8 SE சைனாவில் 1799 யுவானுக்கு விற்கிறாங்க, கிட்டத்தட்ட 18,500 ரூபா. அந்த ப்ரைஸிங்க்கு ஓகே, ஒரு ரீசனபிளான ஆஃபரிங்னு சொல்லலாம். இங்கிலீஷில் இந்த வீடியோ பண்ணையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குமோன்னு யோசித்தேன், பட் ஆக்சுவலாக திருப்பி யோசிச்சு பார்க்கல, இல்லை கொஞ்சம் நல்ல ப்ரைஸிங்னு தான் தோணுது. ராத்திரி 3 மணிக்கு தூக்கத்தில் வீடியோ பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, தமிழில் வெயிட் பண்ணி பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எனிவே Mi 8னு வரையில் 2699 யுவான், அது கிட்டத்தட்ட 28,000 ரூபா ப்ரைஸிங் வருது. ஜென்ரலாக Xiaomiயோட ஃப்ளாக்ஷிப்ஸ் OnePlus ஃப்ளாக்ஷிப்ஸ்க்கு ஈக்குவலாக ப்ரைஸிங்கில் வரும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா Mi Mix 2 வந்துட்டு OnePlus 5ஓட அதிகமான ப்ரைஸிங்க்கு தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இப்போ OnePlus 6 கிட்டத்தட்ட 35,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கையில் இந்த ஃபோன் 28,000 ரூபா 29,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் Xiaomiக்கு. Mi Mix 2 நல்ல ஃபோன் தான், நான் பெருசாக யாரும் வாங்கலை. பட் இது இந்த ப்ரைஸிங்க்கு வந்துச்சுன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் வாங்குவீங்களா இந்த ப்ரைஸிங்க்கு வந்துச்சுன்னா? உங்கள் கருத்துக்கள் என்ன கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அந்த எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் தான் இருக்கிறதுலே ரேட் அதிகம். அது வந்து 3699 யுவானுக்கு விற்கிறாங்க. ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 39,000 ரூபா. ஸோ இந்த ஃபோன்ஸ்லாம் செம்ம வெயிட்டு, இதெல்லாம் எந்த நெகட்டிவ்ஸுமே கிடையாது. கண்ணை முட்டு வாங்கணும், இதுக்கு தான் வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் இங்கே சொல்லலை. எந்த ஃபோனாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல தான் நெகட்டிவ்ஸ் தெரிய வரும். இன்ஃபேக்ட் இந்த ஃபோன்ஸில் டெஸ்ட் பண்ணாமையே ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. செம்ம மொக்க தான், ஏன் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டாவது, வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில காம்ப்ரமைசஸ் இருக்குது. ஆனாலும் ஒரு 28,000-29,000 ரூபா ப்ரைஸிங்க்கு இந்த Mi 8 இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? ஏற்கனவே கேட்டேன். எனிவே சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் a nice day. Bye.